அண்ணா வணக்கம். நம்முடைய சத்குரு யாத்திராவுடைய ஷீரடி தரிசனம், மந்த்ராலய தரிசனம் வந்து இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்கள், ஏற்கனவே நீங்க வந்து பயணத்துல நிறைய வந்திருக்கீங்க, உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. ஓம் சாய்ராம். நான் வந்து கீரனூர்ல இருந்து பேசுறேன். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் சாய்ராம் ஜோதி சீனிவாசன் பேசுறேன். நான் வந்து ஒரு அமேசான் மூலமா ஒரு 20 வருஷம் 15 வருஷமா பயணம் பண்றேன். அதில் வந்து சீரடிக்கு முத ஆரம்பிச்சதுலேருந்து நான் அவ்வளோ பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் போயிட்டு வந்ததுலேருந்து பாபா அருள் நிறைய எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ணனோட போயிட்டு வந்த பாக்கியம் புண்ணியம்னா எங்களுக்கு நிறைய உண்டு. அதனால வந்து அண்ணன் மூலமா எனக்கு ஒரு கோவிலே உருவாக்கி கொடுத்துருக்காரு. கீரனூர்ல சாய்பாபா கோவிலே ஒன்று கட்டியிருக்கான். அதுக்கு முழு காரணம் அண்ணன் தான், அமேசான் அண்ணன். அவர் தான் வந்து என்ன இங்கே செலவு வாங்கி கொடுத்து இங்கே பாப்பாடை உள்ள வச்சு கீரனூர்ல பிரதிஷ்டை பண்ணி கோயில் உற்பத்தி பண்ணி அண்ணன் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அதோட டூரை பத்தி பேசணும்னா, டூர்ல வர்றவங்கள்ட்ட ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் பிரியமாக நடந்துட்டு எல்லாருக்கும் என்னென்ன தேவை என்ன தேவைங்கிறத அனுசரிச்சு சாப்பாடு என்ன சாப்பாடு வேணும், இவர் கொடுக்குற சாப்பாடு மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஐட்டம் கொடுக்க மாட்டாரு. இட்லினா இட்லி மட்டும் கொடுக்க மாட்டாரு. இட்லி, வெண்பொங்கல், வடை, தோசை எல்லா ஐட்டம் கலந்து காம்போ தான் கொடுப்பாரு. இது மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நடந்துக்குவாரு. ஒவ்வொரு கோயிலையும் போய் அந்த கோயிலை பத்தி என்ன முழு காரணங்களையும் சொல்லி, இப்போ ராகவேந்திரா கோயில் வந்தாரா, ராகவேந்திரா கோயில் எதனால உருவானுச்சு, எப்படி எப்படி ஆணுச்சுங்கிறத தெளிவா சொல்லி மக்களுக்கு புரிய வச்சு நல்லா நிம்மதியா கொண்டா எங்க ஏற்றினாலும் அங்கே கொண்டா அழகா இறக்கி விட்டுருவாரு. அதனால வந்து எங்களுக்கு வாழ்க்கை முக்கியோட சாய்பாபா கோயில் ஒவ்வொரு நினைப்பு வந்தா அமேசான் மூலம் மட்டும்தான் போவோம், வேற யாரும் போகல. இது வந்து வீடியோக்காகவோ ஆளுகளுக்காகவோ சொல்லலை, ஒரு மனசார நாங்க சொல்றோம். நான் எப்பவும் 10 பேர் 20 பேர் நான் என் மூலமா கூட்டிட்டு வருவேன். ஆனா எங்க அண்ணன் எல்லாம் திடீர்னு வந்திருக்காங்க. எல்லாருக்குமே இங்க வந்துட்டு போனது நல்லா இருக்கு, திருப்தியா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால வருஷம் வந்து கண்டிப்பா வந்துகிட்டு இருக்காங்க. காசு போனா 2ஆம் பட்சம், அனுபவம் அவங்களுடைய செயல்பாடு ரூம்பு இன்னைக்கு நம்ம போட்டு கொடுத்து நல்லபடியா நம்ம கொண்டு போய் அருமையா கோபம் இல்லாம அனுசரிச்சு பண்ணுவாரு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டூர்ல அமேசான் டூரு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் பல்லாண்டு காலம் வாழணும், இன்னும் நிறைய சால்வனா போட்டு போனோம்னு நினைக்கிறான். அவர் அதை ஏத்துக்க மாட்டாரு. அதனால நாங்க அதை கொடுக்க விரும்பல, பாசத்தை மட்டும் கொடுக்குறோம். வருஷம் அவரோட போகணும்னு நினைக்கிறேன். இது சாய்பாபா அருள் எங்களுக்கு முழுசா கிடைக்கும், பாப்பா அருள் எங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் வாழ்க்கை வாழ முடியும். நம்ம சத்குரு யாத்திராவுடைய ஒரு தாரக மந்திரமான புன்னகை நிறைந்த பயணம்னு சொல்லுவோம். ஆமா, அது எப்பவுமே உண்டு. புன்னகை நிறைந்த பயணத்தோடு நிறைவு பண்றீங்களா? நல்லா முழு சந்தோஷம் சிரிச்சுக்கிட்டே சொல்லணும்னா எல்லாரும் சிரிச்சோம்னா அது ஒரு மாதிரி தெரியும். ஆனா எல்லாரும் சந்தோஷமா இருக்கு, மன நிம்மதியோட போகணும். எந்த இதுவுமே மன நிம்மதியோட போகணும். அது எங்களுக்கு இந்த இடத்துல தெளிவா கிடைச்சிருக்கு. அது எங்களுக்கு ரமேஷ் மூலமா நல்லா தெளிவா கிடைக்கும். நீங்க கொல்லியா ஊரணிபுரத்துல இருந்து வர்றாங்க. இவங்க இந்த வருஷம் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு உங்க அனுபவத்தை சொல்லுவாங்க. ஹலோ ரமேஷ் அண்ணா, உங்களோட வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நீங்க உங்களோட நாங்க வர்றதுக்கு எங்களுக்கு இன்னும் ஆசையா இருக்கு. காசி டூரு, எந்தெந்த டூர் போறீங்க நாங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வர்றோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க வீட்டு சமையல் மாதிரியே எங்களுக்கு பிடிச்சிக்க. அந்தந்த ஊர்ல போய் சொன்னீங்க, நல்லா ரூம் எல்லாம் நல்லா சூப்பரா இருந்துச்சு, சாப்பாடுலாம் நல்லா கொடுத்தீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க எந்த கோவம் படாம அமைதியா நல்லா கூட்டிட்டு வந்தீங்க. ரொம்ப நன்றிண்ணா. அண்ணன் ஸ்ரீனிவாசன் அண்ணன் உங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருக்காரு, ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் உங்களுடைய வருகை வந்து நம்முடைய சத்குரு யாத்திராவுக்கு கண்டிப்பா வரணும். அதுவும் இந்த கீரனூர்ல இருந்து அண்ணன் மூலமா வர யாத்திரைகள்லாம் வந்து ரொம்ப அன்பானவர்களா வந்து நம்ம கூட பழகிறத நான் பார்த்திருக்கேன். ரொம்ப நன்றிக்கா. அண்ணனோட தானாங்க நான் எங்க போனாலும் அண்ணனோட தாங்க போவோம். அண்ணன் இல்லாம இதுவரை நாங்க எந்த கோயிலும் போனது இல்லை. அண்ணனுக்கு வந்து நல்ல குணமடையணும், அதை நம்ம எல்லாரும் யாத்திரை பண்ணி ப்ரே பண்ணணும். எல்லாம் நல்லதே நடக்கும். 1000